பெத்து எடுத்தவதும் என்னையோ தத்து கொடுத்து போட்டா அப்படின்ற மாதிரி நம்மளை வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாங்க. அதனால இது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான், உன் பேரண்ட்ஸ் உன்னை வெளியே துரத்திட்டாங்க, உனக்கு மூளை இல்லைன்ட்டு. அதனால நான் தான் உன்னை இங்கே கிட்னாப் பண்ணிட்டு வந்தேன். நீ இங்கே நிறைய ஐக்யூ டெஸ்ட்டெலாம் இருக்கும். ஸோ அதை நீ கம்ப்ளீட் பண்ணி நீ உன் மூளையை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இந்த டாக்டர் பையன் மண்டையை சொல்கிறான். அதனால் இவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ரொம்ப நல்லவங்கன்றதுனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றான். ஏன்டா டெய் இதெல்லாம் நியாயமாடா டெய், அப்படியே உன்னையே நீ நல்லவன்னு சொல்கிற பற்றியா? ஓகே, எங்கேயோ கூப்பிட்டு போகிறான் என்னை ஃபாலோ பண்ணுன்ட்டு. ஓகே, இப்போ என்ன இங்கே நின்றுட்டோம், என் மொட்டையாக இருக்குது. ப்ளீஸ் சூஸ் அ ரோபோட் ஃப்ரெண்ட் ஃபார் அ ப்ரைஸ் டெல் யூ ஹெல்ப் யூ. அவங்க ஹெல்ப் பண்ணுங்களா? என்ன கலர் இருக்கலாம்? நம்மளுக்கு ரெட்டு தான் பிடிக்கும். ஸோ ரெட்டு கலர் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீவன் அப்படின்றவனே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, வண்டர்ஃபுல் பிக் அ ஃபேவரட் ஆஃப் மைண்ட். இப்போ பாருங்களேன், நம்ம ப்ளூ க்ரீனு பிங்க்கு எது எடுத்தாலும் அதுதான் சொல்லுவோம் நம்ம. ஓகே, நான் ஃபாலோ மீ ஒன்ஸ் மோர், திரும்பவும் என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறான். எங்கே தான் கூப்பிட்டு போகிறான் இவன்? ரொம்ப நேரமாக கூப்பிட்டே போயிட்டுருக்காங்க. எங்கே தான் கூப்பிட்டு போகிறான்? எப்போ ஸ்டார்ட் ஆகும்? பிஃபோர் யூ ஸ்டார்ட் அலோவ் மீ டு எக்ஸ்பிளைன் அ லிட்டில் மோர் அபவுட் திஸ் டெஸ்ட். மொத்தமாக இதில் 200 ஃப்ளோர் இருக்குது. நீ ஒன்றையும் பாஸ் பண்ணி தான் போகணும். ஒரு ஃப்ளோருமே ஒரு ஐக்யூ ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம 5வது ஃப்ளோரில் இருக்கோன்னா என்னோடய ஐக்யூ 5 அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ அந்த 200 ஃப்ளோர் முடிக்கிற வரைக்கும் உன்னால் பேரண்ட்ஸை பார்க்க முடியாது. சரி, அதாவது இப்போ நீ 5 ஐக்யூ கம்மியாக தான் எடுத்துருக்கேன்னா உன் பேரண்ட்ஸை நீ பார்க்க முடியாது. 200 ஃப்ளோர்ஸே முடித்தாதான் உன்னால் உன் பேரண்ட்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரூம்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். முடிவு பண்ணிவிட்டு என்ட்ரு ஆகுன்னு சொல்கிறாங்க. என்னத்தை முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சோறு சாப்பிட்ணும், அதுக்காக வச்சு ரெடி ஆகணும். ஓகே, இப்போ எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது நம்மளை ஃபாஸ்ட்டாக. இது வேறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எங்கே எடுத்துகிட்டு போகுது? ஓகே, இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. The game starts now. ஓகே, இப்போ இதில் என்ன இருக்குன்னா, திஸ் டச் பட்டன், டச் டு பாஸ் த ஃப்ளோர். ஓ, இது டச் பட்டன் ஃப்ளோர் ஓப்பன் ஆகிடும். என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது? பட்டனை பக்கத்தில் கொடுத்துட்டு டச் பண்ண ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் இது ஃபஸ்ட் ஐக்யூ. நம்மளுக்கு இப்போ லோ ஐக்யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை அவ்வளோதான், தெரிஞ்சு போச்சு. லேசரில் கால் படாமல் பட்டன் அழுத்திட்டு அப்படி சிறுக்கா போகணும். ஸோ ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த 3வது ஃப்ளோர்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், 3வது ஃப்ளோர். ஓகே, 1 2 3 go. அவ்வளோதான், கிராஸ் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டுலாம் ஈஸியாக தான் போகும், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஹார்டாகிடும். ஓகே, இப்போ நம்ம லோ ஐக்யூ தான். என்னது இது? என்னடா திஸ் கிளிக் பட்டன், கிளிக் டு அட்வான்ஸ். என்னத்த அட்வான்ஸ் பண்ணணும்? அட்வான்ஸ் பண்ண கிளிக் பண்ணிடுச்சு. என்ன பண்ணணும் இப்போது? என்ன ஆக மாட்டேங்குது? ஓ, டோர் திறந்துருச்சா? ஓகே ஓகே, இப்போ போகலாம் போல். டோர் திறந்து. ஓகே, இப்போ உள்ளே போகலாம். போயிட வேண்டியதான். வருது விலகு எஸ்டிஜி ப்ரோ பிளேயர் வரான். ஃபைண்ட் த வே இன் திஸ் மேஸ். ஓ, இந்த மேஸில் வே கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இப்போ பாருங்கள், ஒரே டேக்கில் முடிக்கிட்டேன்னா சோரி முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம கூட விளாட்றதுக்கு இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் யார் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொட்டமுத்து பயலுகளை என்னடா பண்ணி பயல். ஓகே, இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துச்சு. திஸ் இஸ் அ கீபேட் ஃப்ளோர், ஃபைண்ட் த கோட். ஓகே, இப்போ கோடு கண்டுபிடிக்கணுமா? டோர் இருக்குது. என்னடா அது போர்டு பக்கத்தில் வச்சுருக்கானுங்க, இங்கே பார்க்க முடியல. 5921. ஓகே, 5921 தான் கோடு. ஓகே, இப்போ 592. ஐயோ போகணும் இல்லை, 5921. ஓகே, இப்போடா கிளிக் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த லெவலையும் முடிச்சாச்சு. நல்லா ஈஸியாக தான் போய்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நமக்கு இவ்வளோ ஐக்கியெல்லாம் இருக்குது? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இப்போது இவ்வளோ ஓட்டை தான் இருக்குது. இப்போ ஓட்டைக்குள்ளே போகணுமா? அப்படியே சைடாக திருப்பிக்கிட்டே போய்ட்டு வந்து தான். நம்மலாம் ஒல்லி குச்சி, நம்மலாம் இந்த மாதிரி ஓட்டையை சீக்கிரமாக போயிடலாம். ஓகே, இப்போ அடுத்த லெவலுக்கும் போயிடலாம். ஸோ ஈஸியாக தான் போயிட்டுருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ என்ன இது? வெல்கம் டு த ட்ராப்பர், கிளிக் த பட்டன் டு பிகின் கொடுத்தாச்சு. உள்ளே போகணுமா? ஐயோ, உள்ளே போனால் தான் ஆமாம். என்ன கீழே? ஐயோ, லேசர் லைட்டு. அட பாவிங்களா டாய், ஏன்டா இப்படி லேசர் லைட்டை குறுக்கால போட்டு வச்சுருக்கீங்க பண்ணி பசங்களா? ஓகே, இங்கே ஏதோ ஓட்டது. ஓ, டெலிபோர்ட்டேஷனா? ஓகே. ஓ, அப்போ அது சைட்லேயே வந்துருக்கலாமே. அந்த
டேய் அந்த ட்ராப்பருக்குள்ளே போனால் தான்டா உனக்கு டோரே ஓப்பன் ஆகும். ஓ அப்படி ஒரு இருக்குதா? ஓகே 112233 ஹிண்ட்டு த கோட் இஸ் நெக்ஸ்ட் நம்பர். 123க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 4 தானே. 1 2 3 4 தான் வரும். ஸோ 4 போடணும் போல். ஓகே டிக்கு. இந்த அளவுக்குலாம் நம்ம மூளை இருக்குது கைஸ். அவ்வளோலாம் மூளை இல்லாதவங்க கிடையாது நம்ம. ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அடுத்த லெவலில் என்ன இருக்குது? என்ன கலர் கொடுத்துருக்கானுங்க? ஐயோ ஒன்றுமே புரியலையே. என்ன கீபோர்டில் கலர் இருக்குது. ஸோ அந்த கலரோட ஆர்டர் வைஸ் இங்கே நம்பர் கொடுக்கணும் போல். இங்கே ஒயிட்டு பர்பிள் ப்ளூ எல்லோ. ஓகே ஒயிட்டு பர்பிள் ப்ளூ எல்லோ, ஒயிட்டு பர்பிள் ப்ளூ எல்லோ, ஒயிட்டு 7 ஐயோ இந்த 7 பர்பிள் ப்ளூ எல்லோ. ஓகே கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வச்சு நம்ம மேலே போயிட வேண்டியது கைஸ். ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பிலோ ஆவரேஜ்ன்ற ஐக்கு கொடுத்துருக்காங்க. லோலேருந்து இப்போ பிலோ ஆவரேஜ் இது ஃபஸ்ட் டேல முடிக்கிறேன். போச்சுடி பார்க்கோரில் நான் தான் இப்போ கிங்கு பாருங்கள். இப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஐயோ நாடா பார்க்கோரில் கிங்குன்னு என்னடா ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்ட பண்ணி பயலை. உனக்கு ஒன்று கூட ஒழுங்காக பண்ண தெரியாதா? இப்போ பாடுறா அட போங்கடா. மியூசிக் போட்டாலும் தோத்துடுறேன். ஓகே இப்போ பாருங்கள் இந்த ட்ரையில் முடிக்கிறேன் நான். ஐயோ என்னடா இதே இத்தனை ட்ரை பண்ணியும் முடிக்க முடியல. இந்த டைம் கண்டிப்பாக முடிக்கிறேன். துடுக்கு துடுக்கு படுக்கு கடுக்கு எப்படியே முடித்தேன் பார்த்தீங்களா? ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு STG தான். ஓகே இங்கே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ கோடு யூ கேன் புஷ் இட் அரவுண்ட் வித் யர் பாடி. இதை தாண்டி நான் என்ன பண்ணுவேன்? இஃப் யூ மேக் அ மிஸ்டேக் ரீசெட் யூர் கேரக்டர் டு என்னடா இது சொல்கிறீங்க? அங்கே ஏதோ ஓட்டை இருக்குது. ஓ இந்த பாக்ஸை வச்சு அந்த ஓட்டை மேலே போகணுமா? ஓ அந்த ஓட்டை ஒரு எக்ஸிட் பட்டனா? ஓ எக்ஸிட் அங்கே தான் இருக்குதா? அப்போது இப்போ இது டோர் எதுக்கு? ஓ இங்கே பட்டன் இருக்குது கைஸ். இந்த பட்டன் கொடுத்தா அங்கே ஓப்பன் ஆகிடும். ஓஹோ அப்படி. ஓகே இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. அடுத்த அதே மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பட்டன் இருக்குது. இங்கே ஓட்டை இருக்குது. ஓ ஓகே இப்போது ஒரு பாக்ஸை இங்கே வச்சுட்டு இன்னொரு பாக்ஸை நம்மளால் இங்கே குதிச்சே போக முடியுமான்னு பார்ப்போம். போக முடியாதான் நினைக்கிறேன். வேணாம் எதுக்கு தேவையில்லாத வேலை. இந்த பாக்ஸை வந்து இந்த பாக்ஸ் தள்ளி வச்சுட்டு ஸோ இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து அப்படியே தள்ளின்னு போயிட்டு அந்த படிக்கிற மேலே வச்சிடலாம். ஐ மீன் இந்த ஸ்டெப்ஸ் மேலே வச்சிடலாம். ஓகே இப்போ பொறுமைப்பா தள்ளு அவ்வளோதான் சொல்லிடுச்சு. ஓகே இப்போ வந்து டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு பிரெயின் கிடச்சிருக்கோம். ஓகே இப்போ வந்து நம்ம மேலே போயிடலாம். என்னடா இது? என்னடா வெளிச்சம் வந்துச்சு போயிடுச்சு. ஐயோ இந்த மாதிரியா? ஓகே ஐயோ நமக்கே ஜம்பிங் பட்டன் இன்னும் தராமல் இருக்காங்க. அப்போனா இது மொத்தத்தையும் முடிச்சுட்டு தான் போகணுமா? ஐயோ ஜம்ப் பண்ணி அப்படியே ஈஸியாக போயிடலான்னு பார்த்தேன். ஓகே இப்போ லைட் எரியும் போதெல்லாம் கரெக்டாக பார்த்து போகணும். ஓகே இப்போ பார்த்து போயிட்டுருக்கோம். ஓகே இன்னத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி போயிருக்கலாம். எதுக்கு இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோன்னு தெரில நம்ம. ஓகே இப்போ வந்து இப்படியே பொறுமையா அவ்வளோதான் முடிஞ்சு. எப்படி நம்மள ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு தான். நம்மளெல்லாம் யாரும் மிஞ்சிக்க முடியாது இந்த கேமில். ஓகே அடுத்த ஐக்யூ வரலாம். இந்த கேம் நான் எதுக்கு போட்டேன்னா வந்து என்னடா அது வந்து அவங்க முடியல. ஐயா நான் போக முடியல. ஓரமாகவும் போக முடியல, சென்ட்ரலே போக முடியல, எந்த வழியிலும் போக முடியலையே. ஐயோ இதுக்கு மட்டும் ஜம்பிங் பட்டன் கொடுத்துருக்காங்க கைஸ். ஜம்ப் பண்ணால் முன்னாடி போக முடியுது. அதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன் நீனே. அடே இறா நான் இப்போ தான் ஜம்ப் பட்டன் கொடுத்தா ஃப்ரெண்ட்லேயே போக முடியுது. அப்படியே பொறுமையாக போவோம். ஓகே இது ரொம்ப வேறு பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்குது. நமக்கு டக்குன்னு போய்ட்டு அந்த பட்டன் மட்டும் அழுத்திட்டோன்னா நம்ம வின்னு. ஓகே அழுத்து அவ்வளோதான்டா சூப்பர். ஓகே இப்போ வந்து நம்ம மேலே போயிடலாம். ஸோ இந்த கேம் எதுக்கு போடணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கும் மூளை வந்து அதிகமாகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கோட் இஸ் நம்பர் ஆஃப் பர்பிள் திங்ஸு. எத்தனை பர்பிள் திங்ஸ் இருக்குன்றது 1 2 3 4 5 6 அப்புறம் 7 8. ஓகே 8 இருக்குது கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்த லெவலுக்கு போயாச்சு. ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து இதில் என்ன இருக்குன்னா ஃபைண்டிங் த விண்டிங் பார்த்தா நான் விண்டிங்கு புண்டிங்கு. இவங்க வழி போகுது போல். இந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அவ்வளோதான். ரொம்ப நேரமாக இழுத்துக்கிட்டு போயினாங்க. அதனால தான் ஃபாஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டேன். ஓகே த கோட் ஆஃப் த கோட் டசன்ட் ஆல்வேஸ் மேட்டர். ஆர்டர் ஆஃப் த கோட் டசன்ட் ஆல்வேஸ் மேட்டர். இவங்க நம்மளை கொலை பண்ணுவாங்க இந்த மாதிரி போட்டு நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது.
ஓகே இப்போ என்ன பண்ணா வேறு நேரம் பார்த்து தான் இருக்குது. இந்த பாக்ஸை மட்டும் கொடுத்துட்டு பாக்ஸ் மேலே ஏறி நின்று நான் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி சுற்ற தெரியுமா? இப்போ என்ன பண்ணணும், அங்கே ஒரு ஓட்டை இருக்குது கைஸ். ஸோ அந்த ஓட்டை மேலே தான் பட்டன் எதாவது வச்சுருப்பானுங்க. இந்த மாதிரி தான் போன வாட்டி வச்சது. ஓகே, இந்த மாதிரி பட்டன் எதாவது வச்சுருப்பானுங்க. இது மாதிரி தள்ளி இது மேலே ஜம்பை போட்டு அது மேலே ஜம்பை போட்டு அப்படியே பட்டனை கொடுத்துட்டு வந்துடலாம். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க, திஸ் வெயிட் பட்டன். சம்திங் ஏதாவது இருந்தால் தான் இந்த டோர் ஓப்பன் ஆகுன்றாங்க. மேலேயே இருக்கணுமா வெயிட்டாக ஏதாவது. ஸோ இந்த பாக்ஸை தூக்கி வந்து அங்கே வச்சுட்டேன். ஓகே, இப்போ இந்த லெவல் 18 முடிச்சாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே இது என்னது, ஆட் ஆல் த நம்பர்ஸ் ஆன் த ஃப்ளோர். ஓகே, 1 + 1 2, 2 + 2 4, 7 + 10 10 11, அப்புறம் 11 + 2 12 13 14 15 16 17. ஓகே, 17 தான் ஆன்சரு. எப்படி அடிஷன்லாம் நம்ம எவ்வளோ பெரிய புலி தெரியுமா? நம்மளை மிஞ்சி நம்மளை அடிஷனில் எவ்வளோ தூக்கடிச்சிட முடியுமா? நம்மளாம் அடிஷன் கிங்கு. ஓகே, நம்ம வந்து கோடு வந்து 3309. நான் அவனுக்கு கொடுத்துட்டானுங்க எவ்வளோ ஈஸியாக. இப்போ அந்த கீபேர்டு சப்சைட் டவுன். தலைக்கீழே இருக்குதா? ஓகே, 3309. 6 கொடுத்துட்டணும். 6 9 சரி 9 இங்கே இருக்குது. ஓகே, 0 9 வந்து டிக் பக்கத்தில் இருக்குது. ஓகே, அவ்வளோதான், கொடுத்தாச்சு. பிரெயின் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கீங்க, வேர்ஸ் த கோட். நீங்கள் தான் சொன்னீங்க எங்கே இருக்குன்ட்டு என்ன சொல்கிறீங்க? ஓகே, இந்த ஓட்டைக்குள்ளே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இந்த செவரில் இல்லை, இங்கே இல்லை, அடியில் இல்லை, மேலேயும் இல்லை, இங்கே இல்லை, இந்த இடத்துல என்ன கருப்பு கலர் இதோ இருக்குது கைஸ் கோடு. இந்த போர்டு பின்னாடி என்ன கருப்பு கலரில் இருக்குதுன்னு பார்த்தேன். அதுதான் கோடு 2299. ஓகே, கோடு வந்து 2299. ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, ஈஸியாக தான் போயிட்டுருக்கு. பிலோ ஆவரேஜ் ஐக்கியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ? ஓகே, ஈஸியாக தான் கைஸ் இருக்குது, பரவாயில்ல. என்னடா ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே கஷ்டமாக கொடுத்துட்டீங்க. என்னடா இது போக முடியல? ஐயா, இந்த சைடு போக முடியுமா? ஏன் இந்த சைடு கண்ணாடி போட்டு வச்சுருக்கானுங்க? ஏடா இப்படி கண்ணாடி போட்டு வச்சுருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஐயா என்னடா நடக்குதுங்க? அந்த சைடில் வந்து வழி ஒரு பாக்ஸ் விட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை பார்த்து நம்ம போகணுமா இல்லை அப்படியே போக்கணுமான்னு தெரியலை. ஐயோ என்னடா பண்ணுறீங்க கைஸ்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வழி அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கரெக்டான வழி. அந்த கரெக்டான வழியை பார்த்து தான் போகணும் போல். ஸோ ஓகே, இந்த டைமாச்சும் கரெக்டாக பண்ணுவோம். ஸோ இந்த சைடில் போயிட்டு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு இந்த சைடுக்கு ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இந்த பாக்ஸ் கரெக்டு, அதுக்கப்புறமேட்டு கார்னர் பாக்ஸ் கரெக்ட் ஜம்ப் பண்ணணும். அடுத்து இந்த கார்னர் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கார்னரு, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஜம்ப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகே, இது ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து என்னென்னு பார்ப்போம். பார்க் வர நமக்கு இங்கே ஆச்சே இருக்குது. பருக்கு கருக்கு நறுக்கு. எப்படி முடித்தோம் பார்த்தீங்களா ஈஸியாக? ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இன்னும் யாரும் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். அந்த கோட் இஸ் நம்பர் ஆஃப் ஸ்டட்ஸ் ஆன் த கிரவுண்ட். எத்தனை ஸ்கொயர் இருக்கோ அத்தனை ஸ்கொயர் போல். ஓகே, 3 3 6 3 5 1 2 3 4 5 5 5 25 25 + 6 31. ஓகே, த ஆன்சர் வந்து 31 தான். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கொடுப்போம் 31. ஓகே, கிளிக். அவ்வளோதான், முடிஞ்சு. STG Gamer 839 தான் வந்து இப்போது பெரிய ப்ரோ பிளேயரு. கைஸ், என் கூட யாராவது ரோப்ளாக்ஸில் விளையாட நினச்சிங்கன்னா STG Gamer 839 அதை என்னோட வந்து என்ன சொல்கிறச்சி என்னோடய ஐடி நேமு. ஸோ ஜாயின் பண்ணி விளையாடிக்கோங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து எஸ் இல்லைனா STGன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப்னு தெரியும். ஏன்னா சும்மா நிறைய வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துட்டுருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் வந்து எஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதில் வந்து இருக்கிற பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஒரு அமுத்திட்டேன். இது 2வது. அடுத்து வந்து 3வது அந்த சைடில் இருக்குது. எப்படி குச்ச பார்த்தீங்களா? பார்க் ஒரு கிங்கு நல்லா. ஓகே, இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்குது, இதையும் கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே, இதையும் கொடுத்தாச்சு. இந்த சைடுக்கு வந்து இப்போ டோரை திறந்து வெளில ஓட்டுற வேண்டியது தான். ஓட்டுறா. அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த மேப்பில் என்ன வந்திருக்கு? என்ன பிளெயினாக இருக்குது. இப்போ இருக்கா யாராவன்? மண்டப்பையில் யாரா நீ? ஏதோ மேலே இருக்குது கொஸ்டின் மார்க் மாதிரி. பேச மாட்டேறான். கொடுப்போமா? த கோட் இட்ஸ் ரியலி ஹெட் ஸ்கேச்சரா? நான் மண்டே சொல்லிடுமா? நான் வெறும் மண்டே சொல்கிறாங்களோ? சேட் என்னது பிகாஸ் யூ வாக்ட் அவேவா? என்னடா சொல்கிறீங்க? ஓகே, இன்னும் சேட் முடியல போல். நம்ம போனதுனால சேட்டு முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ரியல் ஹெட் ஸ்கேச்சர். சைடில் தான் மஸ்ட் பி ஹேட்னு வந்து கொடுப்போம்.
ஓ கிளிக் பண்ணி பேச முடியுமா? இட் ரியலி அண்ட் இட்ஸ் ஆல் த சேம் நம்பரா அப்படின்னு கொடுப்போம். யாப் பட் ஐ ஒன்ட் சே மோர் இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் த லோவஸ்ட்டு ஐயோ ஒன்று தெரியலையே மேலே லோவஸ்ட் நம்பர் தட் வுட் பி டூ ஈஸி. இருக்கிறதுலையே லோவஸ்ட் நம்பர் தான் 4 நம்பருமே சேம் தான், ஆனால் லோவஸ்ட் நம்பர்ன்றான். 1 2 3 4 5 6 7 0 1 விட 0 தான் சின்னது. அப்போ 0 0 0 0 வருமோ? கொடுத்து பார்ப்போம். கரெக்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் மூளை யூஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் ஒரிஜினல் ரியல் லைஃப்பில் வச்சாங்கன்னா என்ன லாவாவாக இருக்குது. ஐயோ இந்த இது போகுது. ஓகே இது மாதிரி ஏன் நின்றுப்போம். என்னடா அது கூட்டு போகுது எங்கேயோ. இதுவே கூட்டு போயிடுமா? ஆனால் வழுக்குதே. நின்றுச்சு. அந்த சைடுக்கு தள்ளணும் போல். ஓகே ஸோ இந்த அயன் பாலை வச்சுக்கிட்டு நம்ம அங்கே வரணும் போல். அயன் எப்போ லாவாவில் உருகாமல் இருக்கும் கைஸ்? அயன் லாவாவில் உருகாமல் இருக்குமா என்னடா லாஜிக் இது? மரம் ஏறையும் சரி, எப்படி இரும்பு மட்டும்? த 0 seems to be a little off. நான் 0 எழுதி வச்சுருக்கானுங்க. ஓகே ஜூம் பண்ணி பார்ப்போம் என்னது இது. ஐ ஹாவ் கெயின்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். த ஆர்டர் இஸ் 1410. ஓகே 1410 தான் ஆன்சராக. ஓகே கொடுத்தாச்சு. ஓகே 26 கைஸ் 0 அந்த எழுத்து எழுதியிருக்குல்ல அதுதான் 0, அதே கொடுங்க 1410க்கு. ஓகே இப்போ இதுக்கு வந்தாச்சு. என்னடா ஒரே இதுவாக்கு. இப்போ பாருங்களேன், இதை கவுண்ட் பண்ண சொல்லுவோம் பாருங்கள். த கோட் இஸ் ட்ரையாங்கிள்ஸ் மைனஸ் சிலிண்டர்ஸா? இதே மைனஸா? ஏன்னா மைனஸு மண்டோ 3 4 6 7 சும்மா எழுதிட்டுருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 8ன்னு போட்டால் தப்பாக கட்டுதே. அப்போ 8 கிடையாது அப்போது. ஓகே அப்போ கரெக்டான ட்ரையாங்கிள்ஸ் மைனஸ் சிலிண்டர் போட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா? இப்போது கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 வருது கைஸ். ஓகே சிலிண்டர் ஒரு 3 இருக்குது. சிலிண்டர் 4 இருக்குது. 1 இங்கே பாருங்கள், 1 கீழே ஒரு 2, இங்கே 3, இங்கே மேலே தொங்குது 4. பார்த்தீங்களா 4 இருக்குதா? 7 - 4 3 தானே. ஸோ அப்போ 7 - 4 3 தான் ஆன்சரு. ஓகே எதுக்கும் நம்ம கரெக்டாக அதை கவுண்ட் பண்ணி பார்த்துப்போம். அப்புறம் ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது தப்பாக கொடுத்து எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஒரு வாட்டியாக அவுட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு. ஓகே 7 - 4 3 தான் கேஸ். 3 தான் ஆன்சரு. கொடுத்த டிக் கொடுத்துருவோம். அவ்வளோதான் கரெக்ட், சூப்பர். அப்புறம் தான் நம்ம வெரி ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே நம்ம நிறைய பிரெயின் இருக்குது. ஓகே இன்னும் திரும்ப லாவாக கொடுத்துருக்கானுங்க, மரத்தை கட்டி கொடுத்துருக்கானுங்க. நம்மளை படம் செத்துட்டோம்டா. இந்த பாலை நடுவில் இருக்க கோடில் தள்ளணுமோ? ஓகே இப்போ பொறுமையாக தள்ளுவோம். நடத்தால போக முடியுதே. போயிடுச்சு. அது மட்டும் போயிடுச்சு. எனக்கு கூப்பிட்டு போடா டே. திரும்ப வருது கைஸ். ஓகே நான் கூட அதை தனியாக விட்டுட்டு நம்ம அது மட்டும் போயிட்டு என்ன பண்ண போகுது. ஓகே இப்போ நம்ம போகலாம். ஆனால் போன வாட்டி மட்டும் எப்படி லாவா மரக்கட்டை லாவாவில் படும்போது எரிஞ்சிருச்சுல, இந்த டைம் மட்டும் எரியாமல் இருக்குது. இந்த ரோப்ளாக்ஸோட லாஜிக் மட்டும் எனக்கு புரியல. எனக்கு பிடிச்ச கேம் ரோப்ளாக்ஸ் தாங்க, ஆனால் ரோப்ளாக்ஸோட லாஜிக் மட்டும் புரியல. த பவர் இஸ் அவுட்டு, கிளிக் த லிவர்ஸ் டு டர்ன் ஜென்ரேட்டர். ஓகே கிளிக் பண்ணிடலாம். எந்த லிவரை கொடுக்கணும்? எல்லா லிவரும் கொடுக்கணுமோ? ஓகே கொடுப்போம். கொடுத்தாச்சு. எதுவுமே ஆகலை. ஜென்ரேட்டரே ஆஃப் ஆயிடுச்சு. ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி விட்டேன். ஆனில் இந்த பாதியை ஆஃப் பண்ணி விட்டேன் போல். ஓகே என்ன நடக்குது? வேறு எதாவது பண்ணணுமா? வேறு எதாவது ஓட்டை எதாவது இருக்குதா? இல்லையே, இந்த லிவர் தான் கொடுக்கணும் போல். ஓகே இதெல்லாம் மேலே எடுத்து விடுவோம். ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். எனக்கு தெரிஞ்சு அந்த பாக்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது கொடுப்போம். இந்த மாதிரி ஜாயின் ஆகுது. ஸோ ஒன்று விட்டுட்டு அந்த மாதிரி கொடுக்கணும் போல். ஃபஸ்ட் ஒன் ஆஃப் பண்ணால் செகண்ட் ஒன் ஆன், ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஆஃப் பண்ணால் ஃபோர்த் ஒன் ஆன், அந்த மாதிரி. ஓகே இது என்னது? ஓகே நான் 1 + 2 3 அவ்வளோதான் ஆன்சர் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்னடா அது பட்டன் கிளிக் பண்ணால் ஆன்சர் வருது. 7 - 1 எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். அங்கே டைப்பேட் இருக்குது. அந்த டைப்பேடில் பண்ண போல். 7 - 1 6, 7 - 3 டைம் போது 4. 7 - 3 4. ஓகே 4 அவ்வளோதான் போட்டாச்சு. 7 + 10 7 + 10 என்ன? 17. ஓகே 17. ஓகே 1 - 1 0. இது வேறு கொடுக்கணும். அப்பப்போ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 6 + 8 9 10 11 12 13 14. ஓகே 1 4 14 அவ்வளோதான் கொடுத்தாச்சு. 8 - 5 6 7 8 3 தான் ஆன்சர். ஓகே போட்டாச்சு. 4 + 4 8 அவ்வளோதான் முடிஞ்சு. ஈஸி தான் இது. ஓகே என்ன 9 - 2 8 7. ஓகே 7 ஆன்சரு. ஓகே இப்போ என்ன ஆன்சரு? அப்பாடா முடிஞ்சுடா. அந்த லாஸ்ட் லெவல் மட்டும் இப்படி ஆவரேஜ் ஐக்கு வந்துட்டோம் கைஸ். ஓகே பில் ஆவரேஜோட லாஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் பதட்டமாக கொடுக்குறாங்களாம்மா. வாட்ஸ் 19 × 5?
19 இன்ட்டு 5 கைஸ் எப்படி இருந்தாலும் கால்குலேட் பண்ணுறத விட 19 இன்ட்டு 5னா ரொம்ப அதிகமாக நம்பர் தான் வரும். 155 இருக்குமோ, ஆனால் அது இல்லைன்ட்டாங்க. சரிக்கோ போட்டே பாப்பா. 5 9 45, 5 4, 5 1 5, 5 + 4 9, 95 தான். ஓகே 95. ஓகே 95 இஸ் த ஆன்சர். இப்போ என்ன, விச் ஃப்ளோர் ஆர் யூ ஆன் ரைட் நேவ்? 33 தான் இருக்கும். இதனால் நான் கேள்வி, இது எந்த லெவலில் விளையாடுறதுனா தெரியாமல் இருப்பேன். 33 லெவல் தான் இருக்கும். ஓகே இதில் என்ன இருக்குது, இந்த இது போர்டு ஸ்க்ரீன் வென் வாஸ் த டெஸ்ட் ஃபஸ்ட்டு கிரியேட்டட்? எப்படி இருந்தாலும் முன்னாடியே கிரியேட் பண்ணுவேன். 2022 கொடுப்போம். ஏன் தெரியுமா, இப்போ ஒரே ட்ரையில் முடித்தேன். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் வந்து முன்னாடி தயாரிச்ச கேம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகும் சம்மந்தமே இல்லாமல். ஓகே இப்போ என்ன கொடுத்துறாங்க, ரோபோட் தட் யூ சூஸ் நேம்டு ஸ்டீவன். வாட் வாஸ் த நேம் ஆஃப் ஒன் ஆஃப் த ரோபோட்ஸ்? ஜான் நினைக்கிறேன். 3மே கரெக்டான ஆன்சர் தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ஜானே கொடுங்க கைஸ், நான் கரெக்டாக போயிட்டேன். ஓகே வாட் இஸ் த நேம் ஆஃப் த கூலஸ்ட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு ஹூ மேட் திஸ் டெஸ்ட்? இந்த டெஸ்ட்டை உருவாக்குனது ஆல்பர்ட் ஐசக்கா? சாமடா டே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எப்பட்றா இந்த கேம் உருவாக்குவார்? ஐசக் நியூட்டன் எப்பட்றா இந்த கேம் இருப்பார்? ஏன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்? ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் சொன்னா இல்லையா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஏன்னா நான் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்றதுனால தான் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால தான் கொடுத்துருங்க. வாட்ஸ் த கோட்? த கோட் இஸ் த ஆன்சர் டு த ஃபஸ்ட் கொஷின் யூ கோட். ஃபஸ்ட்டு கொஷின் 19 இன்ட்டு 5ன்னு கேட்டாங்க. 95 கொடுத்தோம். 95 தான் ஆன்சர். ஓகே எப்படி பழசெல்லாம் நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் ரியல் லைஃப்பில் வச்சாங்கன்னா அறிவு வளரும். அதாவது அந்த லாவா மேப்பு தவிர, ஏன்னா லாவாவில் வந்து சாக முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அறிவு பண்ண மாதிரி டெஸ்ட்லாம் வச்சாங்க, பரவாயில்ல. ஸோ பை கேஸ். இந்த வீடியோ வந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 2 வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து we want part 2 அப்படின்னு போடுங்க. பை கேஸ்.